நம்மளை பொறுத்தவரை பருத்து மட்டும்தான் கடமையா தொழுகு. சுண்ணத்துலாம் ஆப்ஷனல் தானே. தொழுகணும்னா தொழுகலாம், இல்லைன்னா வேணாம். அதனால பருத்தை முடிச்சுட்டு சீக்கிரமா நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா நம்ம இறந்த உடனே நம்மள கபருக்கு அப்போ கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? மன்றம்புக்க, உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பர்து தொழுகையை சரியா நிறைவேற்றி அல்லாவுக்கு பணிஞ்சு நடந்திருந்தோம் அப்படின்னா அல்லான்ற வார்த்தை நம்ம வாயில இருந்து வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மன் நபியுக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற வார்த்தை எப்போ வரும்? ஒவ்வொரு நாளும் நான் சுன்னத்தான காரியங்களை பின்பற்றிருந்தாதான் வரும். நான் சொன்ன தொழுகையை முழுசா நிறைவேற்றிருந்தாதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு என்னோட வாயில இருந்து வரும். யாராவது ஒருத்தவங்க நபியை பத்தி தப்பா பேசும்போது எனக்கு எந்த அளவு கோவம் வருமோ அதை விட அதிகமா சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றாத போது என் மேல எனக்கு கோவம் வரும். அப்பதான் நான் சுன்னத்தான காரியங்களை சரியா நிறைவேற்றுவேன். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அத்தீயுல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்க, ரசூலை பின்பற்றுங்க. சோ நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா சுன்னத்தான காரியங்கள்ல கவனம் செலுத்தணும். சுன்ன தொழுகையை சரியா நிறைவேற்றணும்.